அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அங்கங்க திடீர்னு வெடி சத்தம் கேட்டா மன்னிச்சுக்குங்க, எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க, நம்ம வெடிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. சரி, இன்னைக்கு துப்பாக்கி அந்த படத்தினுடைய விமர்சனத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். படம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 15 நிமிஷத்திலேயே தெரிஞ்சிருச்சு, ஓகே இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா விஜய் வந்து சேஞ்ச் ஓவர், ஒரு அழகான சேஞ்ச் ஓவர், ரொம்ப சூப்பர் கியூட்டா இருந்தாரு. டயலாக்ஸும் சரி ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு. ஸோ அந்த 20 நிமிஷத்துலேயே ஓகே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இது அப்படிங்கிறது வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது எனக்கு டக்குன்னு பட்டது என்னன்னா, விஜயோடைய காஸ்டியூம்ஸ் அவ்வளவு சூப்பரா காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைன் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட். ரொம்ப தெளிவான காஸ்டியூம்ஸ், அவரோட பிசிக் வந்து கரெக்டா ஃபிட் ஆகுது, அவரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ அந்த விஷயத்துல சூப்பரா பண்ணிருக்காங்க. விஜயனுடைய ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி தான், சின்ன சேஞ்ச் தான். பட் தென் உங்களுக்கு அந்த படத்துல பாக்குறப்போ வந்து அவருடைய மேனரிசம் அதுக்கெல்லாம் வந்து அவ்வளவு அழகா சூட் ஆயிருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட். 3வது சல்யூட் அடிக்கக்கூடிய ஆள் வந்து நிச்சயமா ஏஆர் முருகதாஸ் தான். அவர் வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு என்னன்ட்டு, துப்பாக்கி பாக்குறப்போ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் பிடிக்காதவர்களுக்கு கூட வந்து விஜய் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. அது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த படம் அப்படிங்கிறது வந்து வெறும் விஜய் ரசிகர்களுக்கான படம் மட்டுமே அல்ல. எந்த சுப்பனோ குப்பனோ யாரா இருந்தாலும் சரி போய் உட்காந்து பார்த்தான்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடா தான் வெளியே வருவானோ, நிச்சயமா டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது வந்து என்னால வந்து 100% சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்டுக்குள்ள எக்கச்சக்க ஹோம்ஒர்க் உள்ள போயிருக்குது, எக்கச்சக்க ரிசர்ச் ஒர்க் உள்ள போயிருக்குது. ஏன்னா எல்லாம் டெரரிஸ்ட் அந்த மாதிரி சமாச்சாரம் உங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி வந்து பிளேன் அண்ட் ஸ்ட்ரெயிட் தான். ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் டேக்கிள் பண்றாரு அப்படிங்கிற, பட் அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய பெரிய பிளஸ்ஸே. அவ்வளவு டீடைல்டா அந்த ஹீரோயிசத்தை வந்து ரொம்ப ஓவரா வந்து எக்ஸ்போஸ் பண்ணாம, நான் அப்படி பண்ணாதான் எரிச்சல் ஆயிடும், பட் அதை பண்ணாம அதே மாதிரி வில்லன் நான் சொல்லி அவனுக்கு வித்யுத் வந்து வில்லனாவே ஊ அப்படின்ட்டு பாடி எல்லாம் அப்படிலாம் இல்லை இந்த படத்துல. பாத்தீங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து ரொம்ப அப்படியே சட்டிலா பிளே பண்ணியிருப்பாரு வித்யுத். அது வந்து கண்டிப்பா ஸ்கிரிப்டுக்கு தான் நம்ம வந்து அது அந்த கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்டர் தான், அதை எக்ஸிக்யூட் பண்றவர் தான். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா கான்சென்ட்ரேட் பண்ணங்காட்டிக்கு வந்து ஏஆர் முருகதாஸ்னால வந்து கரெக்டா பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சிருக்குது. நமக்கு என்ன வேணும், விஜய் கிட்ட இருந்து என்ன வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்குது. அப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப வந்து இது வந்து ஒரு ஏஆர் முருகதாஸோட படமா அப்படின்னு? நிச்சயமா கிடையாது. இதுல வந்து 100%ல நிச்சயமா ஒரு 40% ஏஆர் முருகதாஸனுடையதுன்னா நிச்சயமா 60% விஜயனுடையது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பிசிக்கலி டிமாண்டிங் படம். இது ஓடணும், சண்டை போடணும், எக்கச்சக்க ஆக்ஷன் சீன்ஸ் உள்ள இருக்குது. பட் எதுவுமே வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான ஆக்ஷன் சீன்ஸ் கிடையாது. ஸோ அத்தனையும் அதுவும் போக வந்து டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிபிளான டைலாக்ஸ். அந்த டெலிவரி எல்லாம் நிறைய வந்து நீங்க பழைய விஜய் படங்களுக்குலாம் எக்கச்சக்க மாறுதல் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் வந்து தாங்கி பிடித்து கொண்டு ரொம்ப ரொம்ப அழகா எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நடித்து முடித்து தந்திருக்கிறார். அதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு. விஜய் அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் திஸ் வின். அவருடைய டெடிகேஷன், அவருடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைத்த பரிசு இது அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் பின்னாடி ஒரு கமெண்ட் கேள்விப்பட்டேன். அதாவது ஸ்டோரி சொல்ற வர்றப்போ வந்து எல்லாருமே நல்லா தான் சொல்றாங்க, பட் எக்ஸிக்யூட் பண்றப்ப சொதப்பிடுறாங்க. பட் நம்ம கமிட் ஆயிட்டோம் என்ன பண்றது அப்படின்னு நிறைய படங்கள் நடித்து கொடுத்தது இருக்குது விஜய். ஸோ அதை வந்து இப்ப அவாய்ட் பண்ணிட்டு குவாலிட்டியான அது வேலாயத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அவருடைய அந்த தாட் ப்ராசஸ்ல மாற்றம் ஏற்பட்டு இப்ப அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா அடுத்த லெவல் போயிட்டே இருக்காரு. இது வந்து நிச்சயமா விஜய் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஹிந்தி பேசுறாரு, அவ்வளவு அருமையா ஹிந்தி பேசுறாரு. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு விஜய். இந்த படத்தினுடைய பெரிய பிளஸ் அவர் தான். சரி, அப்போ அவர் மட்டும்தானே அப்படின்னா இல்லை. பார்த்தீங்கன்னா நிறைய ஜெயராம் அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சின்ன காமெடி ரோல், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சத்யன் வந்து அவர் ஃப்ரெண்டா பிளே பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா கேரக்டர்களுக்குமே அந்தந்த அழகான சும்மா மொட்டையா வந்து விடாம அதுக்குள்ள டீடைல்ஸ்குள்ள போய் நல்ல அழகான டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஷார்ப்பான டைலாக்ஸ். ஏன்னா அந்த ஷார்ப்னஸ் இல்லைன்னா நிச்சயமா வந்து ரசிகர்கள் வந்து ஸ்பான்டேனியஸா கைதட்டவோ விசிலோ வராது.
இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 5 முதல் 10 தாட்டு வரைக்கும் ரசிகர்கள் விசில் அடித்து ரொம்ப ஆரவாரப்பட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்ததை நான் பார்த்தேன். நானும் என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கறது சொல்றேன். அதே மாதிரி ஜென்யூனா உங்களை வந்து சோகப்படவும் அழக்கூட வைக்கும் சில சீன்ஸ். ஒரு ஆர்மி மேன் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா வந்து எடுத்து காட்டியிருக்கிறார் ஏஆர் முருகதாஸ். அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் இது. இந்த படம் டப் ஆகி நார்த்துக்கு போச்சுனாலும் நிச்சயமா நல்லா ஓடும். ஏன்னா இது வந்து ஒரு இந்தியன் சப்ஜெக்ட், ஒரு தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு இந்தியன் சப்ஜெக்ட். ஸோ எந்த ஊர்லயும் இந்த படம் ஓடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். மற்ற என்ன சொல்றதுங்க, அரி அலெக்சா கேமரா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிச்சை எடுத்திருக்காரு. அதுவுமே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கிளாரிட்டி பட்டையை கலப்புது, சூப்பரா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் சொல்லவே வேண்டியதில்லை, பயங்கர குவாலிட்டியான எடிட்டிங், ரொம்ப ஸ்லீக்கா பண்ணி தந்திருக்காரு படத்தை. இப்படி சொல்லிட்டே போலாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யாரையுமே வந்து இந்த படத்துல மோசம் சொல்றதுக்கு இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குறை என்னன்னா, ஹரிஷ் ஜெயராஜ் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். இந்த கூகுள் தவிர சில பாட்டுகள்லாம் வந்து நாட் அப் டு த மார்க். நல்லா தான் இருக்கு, பட் நாட் அப் டு த மார்க். ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாருன்னா ஹரிஷ் ஜெயராஜ் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் டிசைன் குறை சொல்ற அளவுக்குல இல்லைங்க நிச்சயமா. ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு பயங்கர சென்சிபிளான, ஒரு ரொம்ப ரொம்ப மெச்சூரான, ரொம்ப ரொம்ப போல்டான டீம் எஃபர்ட் இது. இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ரோல் பிளே பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை சக்சஸ்க்கு மொத்த டீமும் வந்து ரொம்ப ரொம்ப டெடிகேட்டிவா வந்து இந்த படத்துக்கு வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து இந்த படத்தினுடைய அவுட்புட் வந்து நமக்கு நல்லாவே காட்டுது. இந்த படம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுங்க. இது வந்து நான் சும்மா மிகைப்படுத்தி சொல்லல, ஏன்னா என் கெஸ் ஓரளவுக்கு எனக்கு கெஸ் பண்ண தெரியும். இந்த படம் அப்படிங்கிறது வந்து சிவாஜிக்கு அப்புறம் 100 கோடியை தாண்டக்கூடிய படமாக இருந்தால் நான் ரொம்ப பெருசா ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா உள்ள வந்து அவ்வளவு விஷயம் வந்து உள்ள படத்துல இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். கில்லி அதெல்லாம் மறந்துடுங்க, கில்லி நண்பன் அதெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் இது அந்த பெஞ்ச் மார்க்கே வேற, இந்த பெஞ்ச் மார்க்கே வேற. அந்த அளவுக்கு என்னால சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும். படம் வந்து யாருக்குமே பிடிக்காம இருக்காது. ஸோ தயவு செய்து உங்கள் குடும்பத்தோட போய் எல்லாரும் போய் எல்லா வயதினரும் போய் தயவு செய்து போய் பாருங்க. இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து 5க்கு 4 தருவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயனுடைய இந்த முயற்சிக்கும் ஒரு புது களத்தை வந்து தைரியமாக எடுத்து கையாண்ட முருகதாஸ் அவர்களுக்கும், ஒரு ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட், அதை வந்து ரொம்ப ரொம்ப வன்மம் இல்லாம, ரொம்ப ஆர்ட்சியா இல்லாம, ஒரு மாதிரி கமர்ஷியல் கலந்த ஒரு அருமையான கலவையா படைத்ததற்கும் அதுக்காண்டி வந்து இந்த படத்துக்கு வந்து நிச்சயமா நான் வந்து 5க்கு 4 தருவேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை வந்து பெருசா டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, ஒரு ஜாக்கி சான் படம். அந்த படத்துக்கு பேர் வந்து சைனீஸ் ஜோடியாக் அப்படின்ட்டு. பயங்கரமான ஆக்ஷன் படம், 7-8 நாடுகள் எடுத்திருக்காங்க. ஜாக்கி சானுடைய கடைசி ஆக்ஷன் படம் அது. ஸோ இது கூட இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ட்ரெய்லர் ஒன்று வரும், 1.5 நிமிஷம் ட்ரெய்லர். அதை பாருங்க, அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவரும் புதுசா களத்துல இருக்கிறாரு, ரொம்ப நம்பிக்கையோட நம்மள மாதிரி ஒரு சின்ன வயதுக்காரர் தான். ஸோ அவரை சப்போர்ட் பண்றது வந்து என்னுடைய கடமை அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்காண்டி தான் வந்து ட்ரெய்லரை பின்னாடி இணைச்சிருக்கிறது. தயவு செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த இடது கார்னர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்கள் மிகவும் எப்பவுமே வரவேற்கப்படுகின்றன. முடிந்த அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு தான் நான் வாழ்றேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி ஒரு வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். All those years ago, because of war, my ancestors brought back things that did not belong to them. And every time I look at that bronze, it shouldn't belong to one or two individuals. Ladies and gentlemen, there are only 4 in the world. S C U M B A
scum guy. I can kick your ass without leaving this couch. Show me.